ஹாய், இப்போ நம்ம எங்க போறோம்? சுந்தரி வளகாப்பு. அதான் இப்படி சத்தமா பேசுறோம். சன் டிவியில் ஒளிபரப்பான சுந்தரி சீரியல் மூலமாக பிரபலமானவங்க தான் கேப்ரிலா இந்த சீரியலுக்கு முன்னாடி கலக்க போவது யாரு அப்படிங்கிற நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்துருந்தாங்க. ஆனால் அந்த நிகழ்ச்சியிலேருந்து பாதியிலே வெளியேறிட்டாங்க. அதுக்கப்புறம் கேப்ரிலா ஒரு சில படங்களையும் நடிச்சிருந்தாங்க. இருந்தாலும் இவங்க சுந்தரி சீரியல் மூலமாக தான் பலருக்குமே பிரபலமானாங்க. சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிற கேப்ரிலா அடிக்கடி தன்னோட ஃபோட்டோஸை ஷேர் பண்ணி வந்துட்டுருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க தன்னோட இன்ஸ்டாகிராமில் பதிவிடுற கடிதாசிக்காரி வீடியோவுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்குது. அந்த வகையில் கேப்ரிலா கடந்த 4 வருஷங்கள் நடித்து வந்த சுந்தரி சீரியல் சமீபத்தில் தான் முடிவுக்கு வந்துச்சு. சீரியல் முடிஞ்ச கையோட கேப்ரிலா வேறு சீரியலில் கமிட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பலருமே எதிர்பார்த்தாங்க. இந்த நிலையில் நான் என்னோட சொந்த ஊருக்கு போகிறேன், சினிமா மற்றும் சீரியல் வாழ்க்கையிலேருந்து கொஞ்ச நாள் பிரேக் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேப்ரிலா அதிர்ச்சி கொடுத்துருந்தாங்க. இந்த சோகமான நியூஸை சூப்பரான நியூஸாக மாற்றுற வகையில் கேப்ரிலா தன்னோட இன்ஸ்டாகிராமில் தான் கர்ப்பமாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தன்னோட ஃபேன்ஸ் மத்தியில் சொல்லியிருந்தாங்க. கேப்ரிலா தன்னோட கணவரை பிரிஞ்சு வாழ்ந்து வந்துட்டுருக்காங்க அப்படின்னு பரவி வந்துட்டு இருக்கிற வதந்திக்கு இந்த நல்ல செய்தி மூலமாக முற்றுப்புள்ளியுமே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கேப்ரிலாவுக்கு 7வது மாதம் வளைகாப்பு தடபுடலாக நடந்திருக்குது. இந்த வளைகாப்பில் குடும்பத்தினர், நண்பர்கள், சின்ன திரை பிரபலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பலருமே கலந்துக்கிட்டு இவங்களை வாழ்த்தியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சில தினங்களுக்கு முன்னாடி சுந்தரி சீரியலில் வில்லனா கார்த்திக் ரோல நடித்த ஜிஷ்ணு மேனன் சுந்தரி வீட்டுக்கே போய் கேப்ரிலாவுக்கு வளையல் போட்டுவிட்டு சாரியை கிஃப்டாக கொடுத்து அவங்களுக்கு சிம்பிளாக வளைகாப்பு நடத்தி அவங்கள வாழ்த்தியிருந்தாங்க. இந்த நிலையில் தன்னோட வளைகாப்பு நிகழ்ச்சியில் கேப்ரிலா தன்னோட கணவர் கூட சேர்ந்து ஜாலியாக ஆட்டம் போட்டிருக்காங்க. இப்போது இந்த வீடியோ தான் சோசியல் மீடியா முழுக்க வைரல் ஆகி வந்துட்டு இருக்குது.